உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோட கடிதங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அப்படி ஒரு கடிதத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை எழுதின நாள் என்னைக்கு தெரியுமா? 20/4/1865 வள்ளல் பிரான் எழுதியிருக்கிற இந்த கடிதத்தில் ரொம்ப எளிமையான வார்த்தைகள், வழக்கம் போல தன்னுடைய ஆத்ம நண்பர், தன்னுடைய சன்மார்க்கி ரத்ன முதலியாருக்கு எழுதியிருக்காரு. வாசிக்கலாம் முதல்ல கடிதத்தை வாசிச்சப்பறம் இதில் என்ன இருக்குது, ரொம்ப சாதாரண விஷயந்தானே அப்படின்னு தோணும். ஆனால் அதற்குள் பொதிந்திருக்கின்ற உண்மைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, வள்ளல் பிரானோட வார்த்தைகள் சொல்லுகின்ற விளக்கம் ஒன்று, அந்த வார்த்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி சொல்லுகின்ற விளக்கம் ஒன்று, அந்த வார்த்தைகள் மேலோட்டமாக பார்க்கும்போது சொல்கிறது ஒன்று, அமர யோசித்தால், ஆழமாக யோசித்தால் சொல்லக்கூடிய பொருள் இன்னொன்று அப்படின்னு பலவிதமான அடர்த்திகளில் வள்ளல் பிரானோட கடிதங்களை நம்ம உணரணும். அதுதான் மிக முக்கியம். மேம்போக்காக வெளிப்பார்வைக்கு தெரிவது ஒன்று, ஆனால் உணர்ந்தால் இது எல்லாம் இவ்வளோ இருக்கா, அடடா அப்படின்னு தோணும். அந்த மாதிரியாக இந்த கடிதத்தை உணரலாம். அதை தவிர நாம் மிகப்பெரிய வியப்பை உருவாக்குகின்ற ஒரு கருத்தாக சொல்ல வேண்டியது, அந்த காலத்தில் கடிதம் என்கின்ற அந்த முறைமை, அந்த துறை உருவான அந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே வள்ளல் பிரான் இவ்வளோ கடிதங்களை நண்பர்களுக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கிற அந்த வியப்பு தான். முதல்ல கடிதத்தை பார்க்கலாம். ரத்ன முதலியாருக்கு: நாம் செல்லும் காலமெல்லாம் சித்த சுத்தியோடு சிவ பஞ்சாட்சர தியானத்தில் சர்வ ஜாக்கிரதையாக பெற்று வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும். இஃதே நமது கடமை. இனி இங்கனம் ஒருவர் பிணியாளர் வேறு கதியின்றி என்பார் புகழடைந்திருக்கின்றனர். அப்பிணி சிறிது சாந்தப்பட்டவுடன் பிரயாணப்பட்டு அவ்விடம் வர நிச்சயித்திருக்கின்றேன். சித்திரை மாதம் 10ஆம் நாள். சி ராமலிங்கம். எவ்வளோ எளிமையான விஷயங்களை சொல்றாரு பாருங்க. முதல்ல ரத்ன முதலியார்கிட்ட ஒன்று செலவுக்கு தக்கபடி வாழணும் அப்படிங்கிறது. அடுத்தது, இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் அங்கே பிரயாணப்பட்டு வர்றேன் அப்படின்றார். இவ்வளோதான விஷயம். இதில் என்ன இருக்குது? மேம்போக்காக இருக்கிறதும் இதுதான், அடிநாதமாக இருக்கிறதும் இதுதான் அப்படின்னு தோணுதில்லை. திரும்ப பார்க்கலாம், அப்போ நமக்கு புரியும். நாம் செல்லும் காலமெல்லாம் சித்த சுத்தியோடு சிவ பஞ்சாட்சர தியானத்தில் சர்வ ஜாக்கிரதையாக பெற்று வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும். சிவ பஞ்சாட்சர தியானம்ங்கிறார்ல, அப்படின்னா என்னது? காவி உடை உடுத்தி, ருத்ராட்ச கொட்டை அணிந்து, தாடி வளர்த்து, அப்படியே கைலாயத்துக்கு போய் உறவெல்லாம் துறந்து அப்படி வாழ்வதற்கு பெயர் சிவ பஞ்சாட்சர தியானமா? இல்லை. சிவ பஞ்சாட்சர தியானம் என்பதை வள்ளல் பெருமான் சிவம் பஞ்சாட்சர தியானம் என்று தான் உணர்கிறார். சிவம் 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 என்றால் அன்பே சிவம். அதில் நாம் அந்த அன்புங்கிற வார்த்தையை ரொம்ப சௌகரியமாக மறந்துட்டு அந்த வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே நாம் அடையாளமாக வைத்துக்கொள்கிறோம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. வெளிப்புற தோற்றத்திற்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையை அந்த தத்துவம் சொல்லுகின்ற அந்த கருத்தியலுக்கு, அந்த கருதுகோளுக்கு கொடுப்பதில்லை. சிவ பஞ்சாட்சரம்னா உடனே சிவனை மனசுக்குள் தியானிக்க வேண்டும், பஞ்சாட்சரம்னு 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும், சிவாய நம சொல்ல வேண்டும், சிவாய நம சொல்ல வேண்டும். அதெல்லாம் இல்லைங்க. சிவம் என்கின்ற அன்பை நாம் தியானிக்க வேண்டும். வாழும் காலமெல்லாம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல, அப்போது நீ கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு காவி உடை உடுத்தி கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, நெற்றியில் திருநீற்று பட்டை என்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு வள்ளல் பிரான் தேவையில்லை. வள்ளல் பிரானே இந்த மாதிரி அடையாளங்களை கடந்தவர். எந்த விதமான அடையாளத்தையும் தான் சுமக்காதவர், தன் மீது சுமத்தி கொள்ளாதவர், மற்றவர்கள் மீதும் சுமத்தாதவர். அப்படின்னா சிவ பஞ்சாட்சர தியானத்தோடுன்னு சொல்லிட்டார் வள்ளல் பிரான். அதனால் நானும் அப்படி இருக்க போகிறேன். இல்லை, வள்ளல் பிரான் சொல்லுவது சிவம் என்கின்ற அன்பே சிவம் என்கின்ற அந்த தியானம். வாழ்க்கை முழுதும் தியானமாக, அப்படின்னா வேறு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல், மனசு அலைக்கழிப்பும் இல்லாமல், எல்லா நேரமும் ஒரே நேர்கோடாக அன்பை மட்டுமே நாம் தியானிக்க வேண்டும். அன்பை தியானியுங்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சிவ பஞ்சாட்சர தியானம் என்று சொல்கிறார்.
அன்பை தியானம் செய்யுங்கள். அப்போது மனசை கட்டுப்படுத்தி கொண்டு யார் எந்த விதமாக நமக்கு ஆத்திரமூட்டினாலும், யார் எந்த விதமாக நமக்கு கோபமூட்டினாலும் அன்பை மட்டுமே தியானமாக செய்யுங்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். இந்த அர்த்தம் புரியுதா? இப்போது வார்த்தைகளில் பார்த்தா சிவபஞ்சாட்சர தியானம் செய்யணும் வாழும் காலமெல்லாம்னு சொல்கிறார் வெளிப்படையா. ஆனால் உள்ளுக்குள் அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவங்கள், அவருடைய சித்தாந்தம், அவருடைய தோற்றம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் செய்வது ஒன்று சொல்வது ஒன்று என்றவராக இல்லை. அந்த ஞானி இல்லை. அவர் செய்வதைத்தான் சொன்னார், சொல்வதைத்தான் செய்தார் என்பதை இந்த வார்த்தை மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். திரும்ப பாருங்களேன், இப்போது நாம் செல்லும் காலமெல்லாம் சித்த சுத்தியோடு சிவபஞ்சாட்சர தியானத்தில் சர்வ ஜாக்கிரதையாக பெற்று வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும். கூடுதலாக இதை வேற ஒன்று சொல்கிறார் பாருங்க, வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும். அப்படின்னா எனக்கு அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு போனாதாங்க பரிகாரமா, இந்த ஊரில் இந்த கோயிலுக்கு போனாதான் நல்லது நடக்குமா அப்படின்னு செலவு செய்து செலவு செய்து செலவு செய்து, செலவு என்றால் பொருளாதார செலவு மட்டுமல்ல, வாழ்க்கையை செலவு செய்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப 10 கோயிலுக்கு போய் இந்த வடக்கு பக்கம் 10 கோயில், தெற்கு பக்கம் 15 கோயில், மேற்கு பக்கம் 5 கோயில், கிழக்கு பக்கம் 20 கோயில்னு செலவு செய்கிறோம். செலவு என்பது பொருளாதாரத்தை, சில்லறையை, ரூபாயை செலவு செய்வதை தாண்டி வாழ்க்கையை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் இந்த கருத்தில் புரிஞ்சுக்கிறோம். செலவு பொருள் வரவிற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அதனால் வீணாக நாட்களை கழித்து விடாதீர்கள். அன்பை செலுத்தி விட்டால், அன்பை தியானம் செய்து விட்டால் வீண் செலவு செய்ய தேவையே இல்லை. அது ஒன்றே பரிகாரம், அது ஒன்றே உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், அது ஒன்றே உங்களுக்கு முக்தியை கொண்டு வரும் என்கின்ற அடர்த்தியான அர்த்தங்களை இந்த எளிய வரி கொடுக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சித்தர்களின் வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்வது. தியானம் செய்யும்போது நம்முடைய மனசுக்குள் பல கதவுகள் திறக்கும், பல வெளிச்சங்கள் பிறக்கும். அடுத்தது சொல்றார் பாருங்க, வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும், இஃதே நமது கடமை. வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும். திரும்பவும் புரிஞ்சுக்கணும், வரவு நமக்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான். செலவு என்னும்போது அதை வீணாக நமக்கு சுவாசிக்க கிடைத்திருக்கின்ற நொடிகளை, நேரத்தை, நாளை, வாரத்தை, மாதத்தை வீணாக செலவு செய்து விடாதே. அது ஒன்றுதான் நமக்கு கடமை என்று சொல்கிறார். சரி, அடுத்தது ஒரு நண்பர் வந்திருக்கிறார், ஒரு அன்பர் வந்திருக்கிறார்னு அந்த கதையை சொல்றார் பாருங்க. இனி இங்கனம் ஒருவர் பிணியாளர் வேறு கதியின்றி என்பால் புகழடைந்திருக்கின்றனர். அப்பிணி சிறிது சாந்தப்பட்டவுடன் பிரயாணப்பட்டு அவ்விடம் வர நிச்சயித்திருக்கின்றேன். ஒரு பிணியாளர் வேறு கதியின்றி என்னிடம் புகழடைந்திருக்கின்றார் என்று சொல்லும்போது, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார், வடலூருக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நான் சித்த வைத்தியப்படி சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர அவர் வேறு எந்த புகலிடமும் இல்லாதவர் என்னும்போது தன்னோடு இருக்கக்கூடிய சன்மார்க்கிகளிடம் நீங்கள் அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அப்படி என்றால் மனசு, அதுதான் மிக முக்கியம். வள்ளல் பிரானின் மனசை சொல்கிறார் பாருங்கள். யார்கிட்டையாவது பொறுப்பை கொடுத்துட்டு நான் பாட்டு கிளம்பி பிரயாணப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது இல்லை சரியான முறைமை. அவரை சரிப்படுத்த வேண்டும், அவரை சீர்படுத்த வேண்டும், அவரை குணப்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்வியலாக இருக்க முடியும், அதுதான் என்னுடைய கடமையாக இருக்க முடியும். அப்போ முதல்ல சொன்ன அந்த வாக்கியத்துக்கு பொருந்தியவராக, அந்த வாக்கியத்திற்கு முழுக்க தகுதியுள்ளவராக வள்ளல் பிரான் இருக்கிறாருங்கிறத இந்த கடிதம் நமக்கு காட்டுதா இல்லையா? அதனால் அவருடைய அந்த உடல்நல குறைவு சிறிது குணமானவுடன் நான் புறப்பட்டு வருகிறேன் என்று வள்ளல் பிரான் ரத்ன முதலியாருக்கு சொல்லுகிறார் என்றால் எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. அப்பினி சிறிது சாந்தப்பட்டவுடன் பிரயாணப்பட்டு அவ்விடம் வர நிச்சயித்திருக்கின்றேன். அதுவும் ரொம்ப முக்கியம். நிச்சயித்திருக்கின்றேன், நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த முறை திரும்ப திரும்ப ஏற்கனவே சொல்லி மாற்றின மாதிரியெல்லாம் இல்லை, நிச்சயித்திருக்கின்றேன். அதனால் நீ கவலைப்படாதே, வாக்கு மாற மாட்டேன் என்று சொல்கிறார் இந்த கடிதத்தில். 2 வாக்கியம்தான். ஆனால் 2 வாக்கியமும் எப்படிப்பட்ட அடர்த்தியான உண்மைகளை, தத்துவங்களை, ஞானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது. இனி நாமும் அந்த சிவ பஞ்சாட்சர தியானத்தில் இருப்போம். வரவுக்கு தக்க செலவு செய்வோம். வாழ்க்கை என்கின்ற வரவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை வீணாக கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்குமாக ஓடி 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 அன்பை தியானிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் கோயிலை தேடி சென்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த கடிதத்தில் கேள்வியாக கேட்கிறார்.
அந்த கேள்வி நம் மனதுக்குள் 1000 கேள்விகளை எழுப்ப வேண்டும், 1000 தெளிவுகளை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நாமும் வள்ளல் பிரானை சரியாக உள்வாங்கி இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.